Praise the Lord everyone. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வேதாகமத்துல ஒரு சம்பவம். வேதத்துல சாரிபாத் என்கிறவர் அந்த ஊர்ல இருந்த ஒரு விதவையோட வாழ்க்கையை தான் உங்க மத்திய நான் இந்த நாளை வைக்க விரும்புறேன். எங்குமே பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, விவசாயங்கள் இல்ல. இப்படியாக பஞ்சத்துல இருந்த ஒரு நாட்கள்ல தான் ஒரு விதவையை நோக்கி எலியா தீர்க்கதரிசி கடந்து செல்கிறார். எலியா தீர்க்கதரிசி கடந்து செல்லும் போது அந்த விதவையானவர் விரவு பறக்கி கொண்டு இருக்கிறார். எதற்கு என்று கேட்கும்போது கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இந்த பஞ்ச காலத்துல எங்க இருக்கிறத சாப்பிட்டுட்டு நாங்க மறிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுகிறார் அந்த விதவையான பெண் சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டு எலியா என்ன செய்கிறார்னா, சரி நீ போய் அப்பத்தை சுட்டுட்டு பங்கை என்ன பண்ண எனக்கு கொண்டு வா என்று என்ன பண்ணுகின்றான் சொல்லுகின்றான். அதே போல அந்த விதவையும் பாருங்களேன், அந்த தீர்க்கதரிசிக்கு முதல் பகுதியை கொண்டு போய் கொடுக்கிறார். என்ன பாக்குறீங்க, முதல் பகுதியை கொடுத்ததுனால பஞ்சகாலம் முழுவதும் பானையில மாவும் குறைந்து போகல, கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகலன்னு வேதம் சொல்லுதுங்க. பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்லாம், ஆனா ஆண்டவர் இருக்கிறத வச்சு அவங்களை ஆசீர்வதி. என்ன பார்க்கிறீங்க, அன்னைக்கு பஞ்ச காலத்திலேயே ஆண்டவர் அந்த பெண்ணை போஷித்தாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எல்லா விதத்திலயும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நிறைய நன்மைகளை ஆண்டவர் கையில இருந்து நம்ம பெற்றிருக்கோம். ஆனா நாளை தினத்தை கொடுத்து இன்னும் சிந்தித்து கொண்டே இருக்கிறீங்களா? கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு செய்த அற்புதத்தை போல இன்னைக்கு நமக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வேண்டிய. Do not worry about tomorrow. Put your burdens on Jesus. He will take care. God bless you all.